உலக நாயகன் என்று போற்றப்படக்கூடிய கமலஹாசன் அவர்கள் அண்மையிலே கன்னடம் தமிழிலிருந்தான் பிறந்தது என்று சொல்லியிருக்கிறார். திராவிடம் என்ற சொல் ஒரு தமிழுக்கு தமிழ் என்ற சொல்லினுடைய மாற்று சொல்லாகத்தான் வழங்கப்பட்டிருக்கிறது. தொல்காப்பியர் காலத்தில் இருந்த எக்ஸோனிம் என்று சொல்லுகிறார். எண்டோனிம் எக்ஸோனிம் என்று சொல்லுவது போல இது மாற்று சொல்லை தமிழி என்பதன் எக்ஸோனிம் என்று கண்ணன் ரவிசங்கர் என்ற ஒரு அறிஞர் தன்னுடைய நூலிலே குறிப்பிடுகிறார். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சாந்தலிங்கம். தொல்லியல் துறையிலே 40 ஆண்டுகளாக ஈடுபட்டு பணி செய்து கொண்டிருக்கிறேன். தமிழும் திராவிடமும் ஒன்றுதான். தமிழ் அதனுடைய தொடக்கம், அதனுடைய வரலாறு என்பதை பற்றி பலரும் பலவிதமான கருத்துக்களை சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி, மூத்த மொழி தமிழ்மொழி என்று வழக்கமாக நாம் சொல்லி வருவது அனைவருக்கும் தெரியும். ஆனால் திராவிடம் என்ற சொல் இன்று பலராலும் பலவிதமாக விமர்சிக்கப்பட்டு வருகிறது. அதை பற்றிய ஒரு தெளிவு ஏற்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இந்த உரையை நிகழ்த்துகிறேன். திராவிடம் என்ற சொல் ஏதோ அண்மையிலே வெளிநாட்டு அறிஞர்கள் கால்டுவெல், எல்லிஸ் பாதிரியார் போன்றவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது என்று தவறாக கருதப்படுகிறது. இன்னும் சொல்லப்போனால் அதற்கு முன்பாக அதற்கு சற்றொப்ப அயோத்திதாசர், அதற்கு பின்னால் தந்தை பெரியார் போன்றவர்கள் இந்த சொல்லை பயன்படுத்தினார்கள். எனவே அவர்கள்தான் இந்த சொல்லை தமிழ்நாட்டிற்கு கொடுத்தார்கள் என்ற ஒரு தவறான புரிதல் நம்மிடையே இருக்கிறது. ஆனால் ஒரு தொல்லியல் ஆய்வாளன் என்ற வகையில் நான் என்ன கருதுகிறேன் என்று சொன்னால், இந்த திராவிடம் என்ற சொல் ஒரு தமிழுக்கு தமிழ் என்ற சொல்லினுடைய மாற்று சொல்லாகத்தான் வழங்கப்பட்டிருக்கிறது. உதாரணமாக இந்தியாவில் கிமு முதல் நூற்றாண்டில் 18 வகையான எழுத்துக்கள் வழக்கில் இருந்தன என்று ஒரு பட்டியலை சமவயங்க சுத்த என்ற சமண நூல் கொடுக்கிறது. அதில் முதல் 18 முதல் மொழி அல்லது முதல் எழுத்து என்பது பம்பி என்பதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதைத்தான் பின்னால் பிராமணர்கள் தங்கள் வசதிக்காக பிரம்மன்தான் இந்த எழுத்துக்களை ஏற்படுத்தினார் என்று சொல்லி பிராமி என்று மாற்றிக்கொண்டார்கள். அதே சமகாலத்தில் பிராமணர்கள் சமண மதத்திலும் இருந்தார்கள். அவர்கள் அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளாமல் தங்கள் பெண் தெய்வங்களில் ஒன்றான பிராமி என்ற பெண்தான் இந்த எழுத்துக்களை உருவாக்கினாள் என்று அவர்கள் கருதினார்கள். எனவே 2 பேருடைய கருத்தும் பொதுவாக ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல. பம்மி என்பதை ஒரு மத அடையாளம் காட்டுவது போல பிராமி என்று சொல்லியிருக்கிறார்கள். அது நம்மால் புறந்தள்ளப்பட வேண்டிய ஒரு கருத்து. சரி, இது அதற்கு பிறகு கிபி 1ஆம் நூற்றாண்டில் லலித விஸ்தரம் என்ற ஒரு பௌத்த நூல் அப்போதைக்கு இந்தியாவில் வழக்கத்தில் இருந்த 64 வகையான எழுத்துக்களின் பட்டியலை தருகிறது. அதில் முதலாவதாக அவர்கள் ஏற்கனவே சொன்னது போல பம்மி என்பதை பிராமி என்றும், கரோஸ்டி என்று புது வகையான ஒரு எழுத்தையும், 12வது வரிசையிலே 12வது வகையிலே திராவிடி என்ற ஒரு எழுத்து வகையையும் சொல்லுகிறார்கள். அந்த 64லே திராவிடி இருக்கிறது, தமிழி இல்லை. சமவயங்க சுத்த என்ற நூலிலே சொல்லப்பட்ட தமிழி என்பதின் மாற்று வடிவமாக திராவிடி என்பது கிபி முதல் நூற்றாண்டிலேயே இந்தியாவில் வழக்கத்தில் இருந்தது என்பதற்கு அந்த லலித விஸ்தரம் என்ற நூல் சான்று. இது ஒருபுறம் இருக்க, இதற்கும் முற்பட்ட பல சான்றுகள் திராவிடி என்ற சொல்லை தருகின்றன. பொதுவாக திராவிடி என்று சொல்லுகின்ற போது நாக்கை மடித்து சொல்ல வேண்டியது. தமிழ் என்று சொன்னாலும் நாக்கை மடித்து அந்த சிறப்பு லகரத்திற்கு அழுத்தம் கொடுத்து பேச வேண்டியது இருக்கிறது. அது வெளிநாட்டு மக்களால் முடியவில்லை, எல்லோராலும் அது முடியவில்லை. எனவே அதை
தமிழி என்பதை திராவிடி, திரமிழ, தமிழ என்பதை திரமிழ என்றும் திராவிட என்றும் திராவிடி என்றும் சொன்னார்கள். எனவே இதை தொல்காப்பியர் காலத்தில் இருந்த எக்ஸோனிம் என்று சொல்லுகிறார்கள். எண்டோனிம் எக்ஸோனிம் என்று சொல்வது போல இது மாற்று சொல்லை தமிழி என்பதன் எக்ஸோனிம் என்று கண்ணன் ரவிசங்கர் என்ற ஒரு அறிஞர் தன்னுடைய நூலிலே குறிப்பிடுகிறார். எனவே இது தவிர மகாபாரதத்திலும் கூட திராவிடி என்ற சொல் வருகிறது. நிலந்தரு திருவீர் பாண்டியன் என்ற முதல் பாண்டிய மன்னன், சங்ககாலத்து பாண்டிய மன்னன் திராவிட பதி என்று சதபத பிராமணத்தில் குறிக்கப்படுகிறான். நான் சொல்லுவது தமிழ்நாட்டு சான்றுகள் மட்டுமல்ல, அவர்கள் வேத காலத்து சான்றுகளாக சொல்லக்கூடிய சதபத பிராமணத்திலேயே திராவிட பதி என்று யார் சொல்லப்படுகிறார்? முதல் பாண்டிய மன்னன் நிலந்தரு திருவீர் பாண்டியன் சொல்லப்படுகிறான். அந்த பாண்டிய மன்னனுடைய அவைக்களத்தில் தான் தொல்காப்பியம் அரங்கேற்றப்பட்டது. எனவே தொல்காப்பியர் காலத்திலும் இந்தியா முழுமையும் திராவிடம் என்ற சொல் வழக்கில் இருந்தது. அது தமிழுக்குரிய மாற்று சொல்லாக இருந்தது என்பது நமக்கு தெரியும். இதற்கு அடுத்து பல்வேறு இப்போ அண்மையிலே கிடைத்த ஒரு சான்று, உஸ்பெகிஸ்தான் பகுதியிலே அகழாய்வு செய்தபோது அங்கே ஒரு பானை ஓட்டு பொறிப்பு கிடைத்திருக்கிறது. அந்த பானை ஓடில் திராவிட விகாரா என்ற ஒரு சொல் வருகிறது. அது தமிழி என்று சொல்லக்கூடிய என்ற தமிழ் பிராமி எழுத்திலே பொறிக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய காலம் கிமு 500, அதாவது இன்றைக்கு 2500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அந்த ஓட்டு பொறிப்பில் திராவிட விகாரை என்று சொல்லப்படுகிறது. அதுபோல பின்னால் வந்த இந்தியாவினுடைய பல்வேறு மன்னர்கள் பல செப்பேடுகள், கல்வெட்டுகளை வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் முதலாவது ஒரு செப்பேடு ஆந்திர நாட்டிலிருந்து கிடைக்கிறது. அதில் சமண ஒரு துறவிக்கு ஒரு மடத்தை நிறுவினான் என்று, சாளுக்கிய மன்னன் நிறுவினான் என்று அந்த செப்பேடு சொல்லுகிறது. அந்த மடத்திற்காக கொடுக்கப்பட்ட நிலம் எங்கிருந்தது என்று சொன்னால் திராவிட தேசத்தில் புரிசை நாட்டில் இருந்தது என்று சொல்கிறது. இந்த புரிசை நாடு என்பது இன்றைய காஞ்சிபுரம் பகுதியைச் சேர்ந்ததாகும். இப்போது கூட நாம் பலரும் கேள்விப்பட்டிருப்போம். புரிசை கண்ணப்ப தம்பிரான் என்பவர் கணியின் கூத்தாடுவதிலே வல்லவர். எனவே அந்த புரிசை காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்கிறது. அது திராவிட தேசத்தில் இருந்தது என்பதை கிபி 6-7ஆம் நூற்றாண்டு ஆந்திர தேசத்து செப்பேட்டிலே பதிவாகி இருக்கிறது. அதற்கு அடுத்த நிலையில் உதயேந்திரம் செப்பேடு என்ற ஒரு செப்பேடு கிபி 8-9ஆம் நூற்றாண்டிலே பல்லவர்களால் வெளியிடப்பட்டது. அந்த செப்பேட்டிலும் திராவிட தேசத்தை, சோழர்கள் ஆட்சி செய்த திராவிட தேசத்தை என்ற ஒரு தேசம் என்ற ஒரு குறிப்பு வருகிறது. இன்னும் சொல்லப்போனால் பஞ்ச திராவிடம் என்ற ஒரு சொல்லே அந்த கல்வெட்டிலே வருகிறது. பஞ்ச திராவிடம் என்பதை இன்றும் கூட பலரும் பயன்படுத்துகிறார்கள். அந்த சொல்லை பஞ்ச திராவிட பிராமணர்கள் என்றே ஒரு குறிப்பு ஒரு 100 ஆண்டுகள் வரை விடுதிகளினுடைய விளம்பர தட்டியிலே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அண்மையிலே கூட நமது அரசியலில் இருக்கக்கூடிய ராஜா அவர்கள் பஞ்ச திராவிடம் என்பது குஜராத்தையும் உள்ளடக்கியது, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் மற்றும் குஜராத்தையும் உள்ளடக்கியது. எனவே திராவிடர் என்று சொன்னால் இன்றைய பிரதமர் மோடியையும் குறிக்கும் என்று சொல்லுகிறார். எனவே திராவிடம் என்பதை எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். அது தமிழினுடைய மாற்று சொல் என்பதுதான். அதற்கு பிறகு பல சான்றுகளை நாம் பார்க்கலாம். இன்றைய சங்கராச்சாரியார் அல்ல, சங்கர மடத்தை உருவாக்கியதாக சொல்லப்படக்கூடிய சங்கராச்சாரியார், அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்தவர் என்பது ஒரு கட்டுக்கதை. அவர் பிறந்தது 860 என்ற காலக்கணக்கில் இருக்கலாம் என்று காலடியிலே பிறந்தார். அதாவது கேரளத்திலே காலடியிலே பிறந்தார். அந்த காலடியிலே அவர் பிறந்த இடத்துல ஒரு அருங்காட்சியகம் இருக்கிறது. அதிலே அவர் கிபி 862 பிறந்தார் என்று குறிப்பு வருகிறது. அப்படியானால் 9ஆம் நூற்றாண்டில் தான் முதலாக சங்கரர் தோன்றினார். அதற்கு பிறகுதான் இந்தியாவிலே 4 இடங்களில் சங்கர மடங்கள் தோற்றுவிக்கப்பட்டன.
இந்த 5வது மடமாக சொல்லப்படக்கூடிய காஞ்சிபுரம் மடம் உண்மையில் அவர் தோற்றுவித்த சங்கர மடம் அல்ல. அதற்கு முன்னால் பெரிய மடம் என்ற பெயரிலே 12ஆம் நூற்றாண்டிலிருந்து கும்பகோணத்திலே ஒரு மடம் இருந்தது. அந்த மடத்தை 18, 19ஆம் நூற்றாண்டுகளே மாற்றி காஞ்சிபுரத்துக்கு கொண்டு போய் அதை சங்கர மடம் என்று சொல்லிக் கொண்டார்களே தவிர, அது வட இந்திய அந்த சங்கர மடத்து துறவிகளால் இதை ஒரு சங்கர மடமாக ஏற்றுக்கொள்வதில்லை. அது ஒரு இருந்தாலும் அந்த ஆதிசங்கரர் தன்னுடைய சௌந்தரிய லகரி என்ற நூலிலே திராவிட சிசு என்று ஒரு சொல்லை குறிப்பிடுகிறார். திராவிட சிசு என்றால் கிபி 7ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த திருஞான சம்பந்தரை குறிக்கும். இன்னும் கூட சிலர் இதை விவாதிக்கிறார்கள், அது திருஞான சம்பந்தரை குறிக்காது. திராவிட சிசு என்று ஆதிசங்கரர் தன்னைத்தானே குறித்து கொண்டார் என்று இப்போது சிலர் விவாதிக்கிறார்கள். அவ்வாறே இருந்தாலும் கூட நமக்கு கவலை இல்லை. நமக்கு வேண்டிய சொல் திராவிடம் என்பதுதான். சிசு யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும். ஆனால் திராவிடம் என்ற சொல்லை ஆதிசங்கரர் 7ஆம் நூற்றாண்டிலே பயன்படுத்தியிருக்கிறார் என்று சொன்னால் அது தமிழின் மாற்றுச் சொல் என்பதை அப்போதே ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்ற அர்த்தம். அதுபோல நாதமுனி என்ற ஒருவரை வைணவ ஒரு பெரியாரை சொல்லுவோம். அவர் வாழ்ந்த காலத்திலே இப்போது இருக்கக்கூடிய நமது 4000 திவ்ய பிரபந்தத்தை திராவிட வேத சாகரம் என்று சொல்கிறார். திராவிட வேத கடல் என்று நாதமுனி சொல்லுகிறார். வேறு யாரும் சைவர்களோ சமணர்களோ வேறு யாரும் சொல்லவில்லை. தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு துறவி, சமண துறவி நாதமுனி அவ்வாறு சொல்லுகிறார். எனவே அதைத்தான் இன்றும் கூட தென்கலை வைணவர்கள் எங்கே சென்றாலும் 4000 திவ்ய பிரபந்தத்தை பாடுகிறார்கள். ஆனால் வடகலை வைணவர்கள் இதற்கு எதிராக இந்த பாட்டை பாடக்கூடாது என்பதற்காக தொடர்ச்சியாக அவர்களோடு போராடி வருகிறார்கள் என்பதை நாம் இப்போது காஞ்சிபுரத்திலே ஒவ்வொரு ஆண்டும் வரதராஜ பெருமாள் கோயில் உற்சவத்தின் போது பார்க்கிறோம். அவர்களுக்குள்ளே கைகலப்பு கூட ஆகிவிடுகிறது. எனவே தமிழ் வைணவர்களாக தென்கலை வைணவர்கள் இருக்கிறார்கள். வட இந்திய வேதத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக வடகலை வைணவர்கள் இருக்கிறார்கள். நமக்கு தமிழ் வைணவர்களுடைய அந்த 4000 திவ்ய பிரபந்தத்தை திராவிட வேத சாகரம் என்ற சொன்னது நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக இருக்கிறது. அதுபோல பின்னால் வந்தவர்கள் இந்த திராவிட மொழியில் திராவிட கட்டடக்கலை என்றே ஒரு கலை தொல்லியலாளர்கள் சொல்லுகிறார்கள். கோவில் கட்டடக்கலையை பற்றி சொல்லுகின்ற போது வேசரம், நாகரம், திராவிடம் என்று 3 வகையான விமானங்களை சொல்லுவார்கள். அந்த விமானம் என்பது திராவிடம் என்பது 8 பட்டை கொண்ட விமானத்தை திராவிட விமானம் சொல்லுவது. இதை ஜாவ்ரோ துப்ரேல் என்று ஒரு பிரெஞ்சு அறிஞர் திராவிட கட்டடக்கலை என்ற ஒரு நூலை எழுதியிருக்கிறார். அந்த நூலிலே அவர் திராவிடர் கட்டடக்கலை என்பது இந்தியாவுடைய அனைத்து கட்டடக்கலையும் தவிர்த்து ஒரு தனித்துவமான கட்டடக்கலை. கேரளாவிலும் என்னென்றால் பல காலம் கேரளாவில் பணியாற்றுவர். கேரளாவிலும் தமிழ்நாட்டிலும் இருக்கக்கூடிய இந்த கோவில் கட்டடக்கலையை நாம் திராவிட கட்டடக்கலை என்று சொல்லுவோம் என்று அந்த பெயராலேயே ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அது தமிழிலும் இன்று மொழிபெயர்க்கப்பட்டு இன்று எல்லோருக்கும் கிடைக்கிறது. இது தவிர அடுத்து பல்வேறு இடங்களிலே பார்த்தால் இந்த இன்றைய செய்தியாக நாம் பார்க்கின்ற போது இந்திய நாட்டு அறிஞர்கள் இதை பற்றி என்ன சொல்கிறார்கள் சொன்னால், நமது ரோமிலா தாப்பர் அவர்கள் இன்று இந்தியா முழுவதும் அறிந்த ஒரு அறிஞர். அவர் தன்னுடைய ஆய்வு நூலிலே சொல்லுகிறார், தமிழ் என்பதன் வடிவம் திராவிடம் என்பது. இந்த திராவிடம் என்ற இந்த தமிழ் அல்லது திராவிடத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு சொற்கள் வேதங்களில் சமஸ்கிருதத்திலே ஊடுருவியுள்ளன. அந்த சொற்களை மூலத்தை வேர்ச்சொல்லை ஆராய்ச்சி செய்தால் அது முழுக்க முழுக்க தமிழ் சொல்லாகவும் திராவிட சொல்லாகவும் இருக்கிறது என்பதை அவர் சொல்லியிருக்கிறார். அதுபோல தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அவர்களும் பர்ரோ என்ற மேலை நாட்டு அறிஞரும் தமிழ் சொற்களில் பல நூற்றுக்கணக்கான சொற்கள் அதனுடைய வேர் சொல்லை ஆராய்ந்தால் அவை அனைத்தும் சமஸ்கிருதத்தில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். வேறு எந்த மொழியோடும் அந்த சொற்களை ஒப்பிட்டு பார்க்க முடியாது. அத்தனை சமஸ்கிருத சொற்களுக்கும் வேறாக தமிழ் சொல் இருந்திருக்கிறது என்று அவர் குறிப்பிடுகிறார். எனவே நான் சொன்ன இந்த அனைத்து சான்றுகளையும் வைத்துக்கொண்டு
இன்று பல பேரும் அரசியலுக்காக திராவிடம் என்ற சொல்லை மறுத்து பேசியும் திராவிட நாடா, திராவிட மொழியா, திராவிட இனமா என்று வகைப்படுத்தி பேசியும் வருகிறார்கள். எப்படி இருந்தாலும் திராவிடம் என்பது தனித்துவமான நாடு, திராவிடம் என்பது தமிழோடு இணைந்த மொழி, திராவிட இனம் என்பது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு இனம் என்பது என்னுடைய கருத்து. இப்போது அண்மையில் ஒரு கருத்து விவாதத்திற்கு உள்ளாகி இருக்கிறது. உலக நாயகன் என்று போற்றப்படக்கூடிய கமலஹாசன் அவர்கள் அண்மையிலே கன்னடம் தமிழிலிருந்தான் பிறந்தது என்று சொல்லியிருக்கிறார். உடனே கன்னட நாட்டினர் வெகுண்டெழுந்து அந்த நாட்டினுடைய முதல்வர் சீதாராமையா அவர்கள் அவருக்கு வரலாறு தெரியாது, அவர் வரலாற்றை படித்துவிட்டு பேச வேண்டும் என்று சொல்லுகிறார். அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும், இல்லாவிட்டால் அவருடைய திரைப்படங்களை ஓடவிட மாட்டோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அவர் தைரியமாக நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன், இந்த ஆய்வு வரலாற்று அறிஞர்களால் மேற்கொள்ளப்பட வேண்டியதை தவிர அரசியல்வாதிகளாலோ சினிமா கலைஞர்களாலோ மேற்கொள்ளப்பட வேண்டியது இல்லை என்று தன்னுடைய கருத்திலே தீவிரமாக இருக்கிறார். இதற்கு என்னுடைய கருத்து என்னவென்று சொன்னால், சீதாராமையாவை விட ஏற்கனவே கேரள நாட்டினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய நமது தோழர் பினராயி விஜயன் அவர்கள் 4 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஒரு மேடையிலே பகிரங்கமாக அறிவித்தார், மலையாளம் தமிழிலிருந்து தோன்றிய மொழிதான். இன்றைய மலையாள மொழியில் இருக்கக்கூடிய சமஸ்கிருத சொற்களை நீக்கிவிட்டால் எஞ்சியவை அனைத்தும் தமிழே. எனவே தமிழிலிருந்து தோன்றியதான் மலையாளம் என்பதை அவர் ஏற்றுக்கொண்டு விட்டார். இன்று ஆந்திரத்தைச் சேர்ந்தவர்களோ கர்நாடகத்தைச் சேர்ந்தவர்களோ மறுப்பதற்கு காரணம், அந்த மொழி ஏற்கனவே பாதி செத்து விட்டது. அந்த கன்னட மொழியில், ஆந்திர மொழியில், தெலுங்கு மொழியில் இருக்கக்கூடிய பல சொற்கள், 60% மேலான சொற்கள் வடமொழி சொற்கள், சமஸ்கிருத சொற்கள். அதை அவர்கள் அறியாமலேயே பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே மூலத்தை பார்த்தால், தாய் என்று தமிழில் சொன்னால் தாயி என்றுதான் அவர்கள் சொல்லுகிறார்கள். அம்மா என்பதை, அவ்வை என்பதை அவர்கள் அவ்வ என்கிறார்கள். இப்படி பல பட்டியலிடலாம். மூலச்சொற்களை தமிழிலிருந்து அவர்கள் கடன் பெற்றார்கள் என்பதற்கு பல 100 சொற்களை நாம் எடுத்துக்காட்டாக சொல்லலாம். இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்கிறேன். அவர்களுடைய தொன்மையான கல்வெட்டு, கர்நாடக மாநிலத்தினுடைய கல்வெட்டுகள், சிலர் பேசலாம் தொன்மையான கல்வெட்டு அசோகன் காலத்திலேயே இருக்கிறது என்று சொல்வார்கள். இருக்கிறது, நான் ஒத்துக்கொள்கிறேன். அசோகன் கர்நாடக எல்லை வரை தான் வந்தான், தமிழ்நாட்டிற்குள் அவன் காலடி வைக்கவில்லை. அவனுடைய பாறை சாசனங்களோ தூண் சாசனமோ ஒன்று கூட தமிழ்நாட்டில் இல்லை. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய சாசனங்கள் எல்லாம், பாறை சாசனங்கள் எல்லாம் அவன் எழுதி வைத்த பிராகிருத மொழியிலே இருக்கிறது, வட பிராமி எழுத்திலே இருக்கிறது. எனவே இதே அவர்களுடைய தொன்மை. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் நமது தொன்மையான கல்வெட்டுகள் கிமு 3-4ஆம் நூற்றாண்டிலேயே முற்றிலும் தமிழி என்று சொல்லக்கூடிய தமிழ் பிராமி எழுத்தில் சிறப்பு எழுத்துக்களான சிறப்பு லகரம், ரன்னகரம், தன்னகரம் என்று பல, நகரத்தில் 3, லகரத்தில் 3 என்று பல வித்தியாசமான மாறுபட்ட ஒலிப்புகளை கொண்ட எழுத்துக்களாக தமிழ் எழுத்துக்கள் இருக்கின்றன. எனவே அங்கே இருக்கக்கூடிய பழங்கன்னட எழுத்து என்று சொன்னால் கிபி 6ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு தான். கிபி 6ஆம் நூற்றாண்டில்தான் கன்னடத்திற்கு தனியாக ஒரு கல்வெட்டு வந்திருக்கிறது. ஆனால் தமிழை பொறுத்தளவில் கிமு 4 அல்லது 3ஆம் நூற்றாண்டிலேயே நெடுஞ்செழியன் என்ற மன்னனின் பேர் தாங்கிய கல்வெட்டு இருக்கிறது. அதியமான் என்ற மன்னனின் பேர் தாங்கிய கல்வெட்டு இருக்கிறது. செல்வக்கொடுங்கோ வாலியாதன் என்ற சேர மன்னனுடைய பேர் தாங்கிய கல்வெட்டு இருக்கிறது. எனவே இவற்றையெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கின்ற போது தமிழ் தாய் வாழ்த்து பாடிய சுந்தரனார், மனோன்மணியும் சுந்தரனார் அவர்கள் பாடியது போல, கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன் உதிரத்து உதித்தெழுந்து ஒன்று போல ஆயிடன் சிதையா உன் சீரழமை திறமை என்று வாழ்த்துகிறோம் என்று சொன்னார் அல்லவா? அந்த கருத்து 100க்கு 100 பொருத்தமான கருத்து. இன்றைய அரசியல்வாதிகள் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ இல்லையோ, மொழியியலாளர்கள், வரலாற்றாளர்கள், தொழிலாளர்கள் என்னுடைய இந்த கருத்தை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நம்பி என்னுடைய உரையை முடிக்கிறேன்.